2026 பிப்ரவரி 18ஆம் தேதி கொழும்புல இருக்கிற சிங்களீஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல நடந்த போட்டியில பாகிஸ்தான் நமீபியாவை 102 ரன்கள் வித்தியாசத்துல அசால்ட்டா ஜெயிச்சு ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை 2026 போட்டியோட சூப்பர் 8 சுற்றுக்கு அதிகாரப்பூர்வமா தகுதி பெற்றுட்டாங்க. பாகிஸ்தானுக்கு இந்த பிரம்மாண்டமான வெற்றி ரொம்பவே முக்கியம். ஏன்னா அவங்க இந்த போட்டிக்கு ஒரு செய் அல்லது செத்துமடி நிலைமையில தான் வந்திருந்தாங்க. முன்னாடி நடந்த போட்டியில பரம எதிரியான இந்தியா கிட்ட தோற்றதால பாகிஸ்தான் டீமோட அடுத்த சுற்றுக்கு போற வாய்ப்பு ரொம்பவே கேள்விக்குறியா இருந்துச்சு. கேப்டன் சல்மான் அலி ஆகா தலைமையிலான அணிக்கு இது ஒரு பெரிய சவால். நமீபியா கிட்ட தோத்திருந்தா இந்த மதிப்புமிக்க உலகக்கோப்பை போட்டியில இருந்து அவங்க சீக்கிரமே வெளியேறியிருப்பாங்க. அப்படி நடந்திருந்தா குரூப் A-ல இந்தியாவுடன் அமெரிக்காவும் அடுத்த சுற்றுக்கு போயிருக்கும். இது 2024 T20 உலகக்கோப்பையில நடந்த சம்பவத்தையே ஞாபகப்படுத்துது. அப்போ அமெரிக்கா பாகிஸ்தானை தோற்கடிச்சு அவங்களுக்கு முன்னாடியே தகுதி பெற்றது ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. அதனால இந்த பிரம்மாண்டமான வெற்றி பாகிஸ்தான் அணியோட பயணத்துல ஒரு முக்கியமான திருப்புமுனையா அமைஞ்சுது. அவங்க தொடர்ச்சியா போட்டியில நீட்டிக்கிறது மட்டும் இல்லாம 2026 உலகக்கோப்பைக்கான எதிர்பார்த்த சூப்பர் 8 அணிகளின் பட்டியலையும் முழுமையாக்கிடுச்சு. இந்த வெற்றி பெரிய அழுத்தத்திலையும் சிறப்பா செயல்படுற அவங்களோட விடாமுயற்சியையும் திறமையையும் நிரூபிச்சுது. போட்டியில அவங்க ஒரு வலுவான சக்திங்கிறத மறுபடியும் உறுதிப்படுத்திச்சு. அன்னைக்கு அவங்க எடுத்த சரியான வியூகங்கள், குறிப்பா முதலில் பேட்டிங் செய்ய எடுத்த முடிவு, தனிப்பட்ட வீரர்களோட அபாரமான திறமையும் சேர்ந்து இந்த பெரிய சவாலான போட்டியை வெற்றிகரமா சமாளிக்க ரொம்ப உதவியா இருந்துச்சு. இந்த வெற்றி அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொடுத்திருக்கு. ஏன்னா T20 உலகக்கோப்பை பட்டத்தை வெல்லும் நோக்கத்துல ஒரு பெரிய தடையை கடந்து வந்த இப்போ இன்னும் சவாலான சூப்பர் 8 சுற்றுக்கு தயாராகணும். பாகிஸ்தான் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சது கேப்டன் சல்மான் அலி ஆகா டாஸ் ஜெயிச்சு முதல்ல பேட்டிங் எடுக்க முடிவு பண்ணப்போ. கொழும்பு பிட்சுக்கு இது ஒரு சரியான முடிவுன்னு தெரிஞ்சுது. தொடக்க ஜோடியா சாகிப் சாதா ஃபர்ஹான், சயீம் அயூப் களமிறங்கினாங்க. ஆனா பவர் பிளேயிலேயே அயூப் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. அயூப் போனதுக்கு அப்புறம் நமீபியா பவுலர் ஜே ஸ்மித் வீசின முதல் பந்தையே எதிர்கொண்ட ஃபர்ஹான் இன்னிங்ஸை கையில எடுத்தாரு. அப்புறம் அவரோட கேப்டன் சல்மான் அலி ஆகா கூட சேர்ந்து 2வது விக்கெட்டுக்கு ஒரு முக்கியமான 67 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கேப்டன் 23 பந்துல 38 ரன் அடிச்சு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறமும் பாகிஸ்தானுக்கு மொமெண்டம் அப்படியே தொடர்ந்துச்சு. ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருந்த ஃபர்ஹான் ஷதா கான் கூட சேர்ந்து 4வது விக்கெட்டுக்கு அவுட் ஆக 1 ரன் சேர்த்தாரு. இந்த அற்புதமான பார்ட்னர்ஷிப் தான் பாகிஸ்தான் இவ்வளவு பெரிய ஸ்கோர் அடிக்க ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஃபர்ஹானோட தனிப்பட்ட ஆட்டம் சொல்லவே வேண்டாம், மிரட்டலா இருந்துச்சு. தன்னோட முதல் சதத்தை பதிவு செஞ்சு வெறும் 58 பந்துல 100 ரன் அடிச்சு அவுட் ஆகாம இருந்தாரு. 11 பவுண்டரி 4 பெரிய சிக்ஸர் அடிச்ச இந்த இன்னிங்ஸ்ல 50ல இருந்து 100 ரன் வரைக்கும் வெறும் 20 பந்துலேயே ரொம்ப வேகமா போயிட்டாரு. T20 உலகக்கோப்பை வரலாற்றிலேயே பாகிஸ்தான்ல இருந்து சதம் அடிச்ச 2வது பிளேயர் இவர்தான். இது அவரோட திறமைக்கும் அவர் ஏற்படுத்தின தாக்கத்துக்கும் ஒரு பெரிய சான்று. கடைசியா பாகிஸ்தான் அவங்களோட இன்னிங்ஸை 3 விக்கெட் இழப்புக்கு 199 ரன்ல முடிச்சு நமீபியாவுக்கு ஒரு சவாலான இலக்கை நிர்ணயிச்சாங்க. 199 ரன்கள்ங்கிற பாகிஸ்தானின் அந்த பெரிய இலக்கை துரத்த நமீபியா ஆரம்பத்துல இருந்தே பயங்கர அழுத்தத்தோட தான் களமிறங்குனாங்க. ஆரம்பத்துல ஜான் ஃப்ரைலிங் மற்றும் லோரன்ஸ் ஸ்டீன்கேம்ப் 2 பேரும் சேர்ந்து 32 ரன்கள் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தாலும் பாகிஸ்தானின் கட்டுக்கோப்பான பந்துவீச்சுக்கு முன்னாடி அந்த வேகத்தை தக்க வச்சுக்க நமீபியா ரொம்பவே தடுமாறுனாங்க. ஆரம்பத்துல இருந்த அந்த நம்பிக்கை சீக்கிரமே காணாம போச்சு. பாகிஸ்தான் பந்துவீச்சாளர்கள் அழுத்தத்தை கொடுத்து ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை கூட நமீபியாவால அமைக்க முடியாம பண்ணிட்டாங்க. விக்கெட்கள் அடுத்தடுத்து சரிஞ்சுகிட்டே இருக்க தேவைப்பட்ட ரன் ரேட் பயங்கரமா எகிரிச்சு. நமீபிய பேட்ஸ்மேன்களுக்கு இது ஒரு பெரிய சவாலா மாறிப்போச்சு. நமீபியாவின் கேப்டன் கெர்ஹார்ட் எராஸ்மஸ் பாகிஸ்தான் இன்னிங்ஸ்ல ரொம்ப கட்டுக்கோப்பா பந்து வீசினார். ஆனா அந்த கட்டுப்பாட்டை தன்னோட அணியின் பேட்டிங்கில் கொண்டுவர முடியல. கடைசியில வெறும் 97 ரன்களுக்கு 7.3 ஓவர்களிலேயே நமீபியா ஆல் அவுட் ஆகி 102 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. இந்த சரிவு பாகிஸ்தானோட ஆதிக்கத்தை, குறிப்பா அழுத்தமான சூழ்நிலைகள்ல அவங்க பந்துவீச்சாளர்கள் திட்டங்களை எப்படி திறம்பட செயல்படுத்தினாங்கங்கிறத தெளிவா காட்டுச்சு. பாகிஸ்தான் பந்துவீச்சாளர்கள்ல உஸ்மான் தாரிக் சந்தேகமே இல்லாம ரொம்பவே சிறப்பா செயல்பட்டார். 3.3 ஓவர்களில் வெறும் 16 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி மிரட்டலான ஒரு பந்துவீச்சை வெளிப்படுத்தினார். தாரிக்கின் அந்த பந்துவீச்சுதான் நமீபியாவின் பேட்டிங் வரிசையை சின்னாபின்னமாக்க முக்கிய காரணமா இருந்துச்சு. பெர்னார்ட் ஸ்கால்ப்ஸ், பர்னட் ஸ்கோல்ஸ் மற்றும் வில்லம் மைபர்க்
விலம் மைப்ரா உள்ளிட்ட முக்கிய விக்கெட்டுகளை அடுத்தடுத்து எடுத்து நமீபியா இன்னிங்ஸை கிட்டத்தட்ட முடிச்சு வச்சது அவரோட பந்துவீச்சுதான். இந்த முழுமையான பந்துவீச்சு கூடவே தொடர்ச்சியா கொடுத்த அழுத்தம், இது எல்லாம்தான் பாகிஸ்தானின் இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. சும்மா தலைப்புச் செய்தியில வந்த பெர்ஃபார்மன்ஸ்களை தாண்டி சில முக்கியமான பங்களிப்புகளும் கரெக்டான வியூகங்களும் பாகிஸ்தான் ஒரு முழுமையான வெற்றியை பதிவு செய்ய காரணமா இருந்துச்சு. பாகிஸ்தானின் அனுபவமிக்க ஆல் ரவுண்டரான ஷதாப் கான் ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட ஃபார்முக்கு திரும்புனதை சூப்பரா வெளிப்படுத்தினாரு. முதல்ல பேட்டிங்ல சாகிப்சாதா ஃபர்ஹானோட சேர்ந்து ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் போட்டு வெறும் 22 பால்ல அவுட் ஆகாம 36 ரன்கள் எடுத்து அசத்தினாரு. அப்புறம் நமீபியா சேஸ் பண்ணும்போது தன்னோட பவுலிங் திறமையை காட்டி 3 முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார் ஷதாப் கான். பேட்டிங் பவுலிங்னு ரெண்டுலேயும் ஷதாப் கான் கொடுத்த இந்த முக்கியமான பங்களிப்பு பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய வலுவையும் மேட்ச் மேல ஒரு நல்ல கண்ட்ரோலையும் கொடுத்தது. குறிப்பா நமீபியாவோட முக்கியமான பார்ட்னர்ஷிப்களை உடைச்சு அவங்க ரன் சேர்க்கிற வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பேட்டிங் பண்ணும்போது பவர் பிளேலேயே சைம் அயூப் அவுட் ஆனாலும் டீம் அதை கண்டுக்காம சீக்கிரமா மீண்டு வந்து நல்ல பார்ட்னர்ஷிப்களை உருவாக்குனாங்க. இது அவங்க பேட்டிங்ல எவ்வளவு ஆழம் இருக்கு திட்டமிட்டு விளையாடுறாங்கங்கிறத காட்டுச்சு. ஒருவேளை ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகள் சரிஞ்சிருந்தா அது ஒரு பெரிய பாதிப்பா இருந்திருக்கும். ஆனா அத அவங்க தடுத்திட்டாங்க. நமீபியா பவுலர்கள் குறிப்பா கேப்டன் ஜெர்ஹார்ட் எராஸ்மஸ் ரொம்ப டைட்டா பந்து போட்டு லௌரன்ஸ் ஸ்டீன்கேம்ப் மாதிரி ஃபீல்டர்கள் சூப்பரா ஃபீல்டிங் பண்ணி ரன் சேர்க்க விடாம தடுக்க எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. ஆனாலும் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் இந்த சவால்களை எல்லாம் வெற்றிகரமா கடந்து வந்தாங்க. இந்த மேட்ச்ல குறிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா பாகிஸ்தானோட தொடர்ச்சியான அதிரடி ஆட்டம் தான். குறிப்பா கடைசி ஓவர்கள்ல நமீபியாவோட அனுபவம் இல்லாத பவுலிங் அட்டாக்க நல்லா பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஸ்கோரை ரொம்பவே உயர்த்துனாங்க. பாகிஸ்தான் டீமோட கரெக்டான ஃபீல்டிங் செட்டப் கூடவே எடுத்த சூப்பரான கேட்சுகள் இதெல்லாம் அவங்க பவுலிங்க்கு இன்னும் வலு சேர்த்தது. இதனால நமீபியா பேட்ஸ்மேன்கள் அவங்க இன்னிங்ஸ் முழுக்க எல்லா ஸ்டேஜ்லயும் தொடர்ந்து ஒரு அழுத்தத்திலேயே இருந்தாங்க. தனிப்பட்ட வீரர்களின் திறமை டீமோட தெளிவான வியூகம் அதை கரெக்டா செயல்படுத்துனதுன்னு இந்த மொத்த டீம் முயற்சியும் தான் பாகிஸ்தானோட இந்த அபார வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்துச்சு. பாகிஸ்தான் அணி நமீபியாவை 102 ரன்கள் வித்தியாசத்தில் திணறடித்து வெற்றி பெற்றதன் மூலம் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை 2026 சூப்பர் 8 அணிகள் பட்டியல் உறுதி செய்யப்பட்டது. இந்த சிறப்பான வெற்றியின் மூலம் பாகிஸ்தான் அணி சூப்பர் 8 சுற்றின் குரூப் 2 தனக்கான தகுதியான இடத்தை பிடிச்சது. இதன் மூலம் சக்தி வாய்ந்த எதிரணிகளுடன் மோதவிருக்கும் பரபரப்பான போட்டிகளுக்கு களம் அமைத்திருக்கு. குரூப் 2 பாகிஸ்தானுடன் சேர்ந்து கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான்களான இங்கிலாந்து, நியூசிலாந்து மற்றும் இணை நடத்தும் நாடான இலங்கை ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த குரூப்பில் தொடர் நாகவுட் கட்டத்திற்குள் நுழையும் போது கடுமையான போட்டி நிறைந்த பல ஆட்டங்கள் இருக்குங்கிறது நிச்சயம். பாகிஸ்தானின் சூப்பர் 8 பயணம் பிப்ரவரி 21 அன்று கொழும்பில் நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு சவாலான போட்டியுடன் தொடங்க உள்ளது. இதைத் தொடர்ந்து பிப்ரவரி 24 அன்று கண்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு முக்கியமான போட்டியிலும் கடைசியாக இலங்கைக்கு எதிரான குரூப் ஆட்டத்திலும் விளையாட உள்ளது. அதுவும் கொழும்பில்தான். சூப்பர் 8 விதிமுறைப்படி ஒவ்வொரு அணியும் தங்கள் குரூப்பில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒருமுறை மோதும். ஆரம்பகட்ட குரூப் சுற்றின் புள்ளிகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது என்பதால் இந்த முக்கியமான புதிய கட்டத்தில் நல்ல ஆட்டம் வெளிப்படுத்துவது மிக அவசியம். நமீபியாவுக்கு எதிரான வென்றாக வேண்டிய போட்டியில் கிடைத்த இந்த வெற்றி பாகிஸ்தான் அணிக்கு புது தெம்பையும் வியூக ரீதியான தெளிவையும் கொடுத்திருக்கு என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த சிறப்பான ஆட்டம் முன்னணி அணிகளுக்கு மத்தியில் பாகிஸ்தானின் இடத்தை உறுதிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் T20 உலகக்கோப்பை 2026 அரையிறுதி வரை முன்னேற ஒரு நல்ல வாய்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அரையிறுதிக்கு செல்லும் சவாலான பாதை இப்போ நல்லாவே தெரியுது.